இன்றைக்கு பல ஊழியர்களுக்கு பயம் இல்லை, ஆண்டவர் பார்க்கிறார் என்கிற பயம் இல்லை. ஏதோ மனமோன போக்கில ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சொத்துக்கும் சுகத்துக்கும் காசு சேர்க்கிறதுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஊழியனை கர்த்தர் அங்கீகரிப்பதில்லை. அப்பேற்பட்ட ஊழியன் கர்த்தருக்கு அருவருப்பான மனுஷனாய் காணப்படுகிறான். இன்றைக்கு நீ எப்பேற்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாய்? அழைத்தவருக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிறாயா? இந்த உலகத்துக்கும் உலக ஜனத்துக்கும் காசுக்கும் காருக்கும் சொத்துக்கும் சுகத்துக்கும் ஊழியம் செய்கிறாயா? ஆண்டவர் உன்னை நியாயந்திருப்பார் என்கிற பயம் இல்லையா உனக்கு? உன்னை நீ சோதித்துப்பா. பரலோகத்துக்கு எப்படி நீ போவ? எப்படி பிரசங்கம் பண்ற? சத்திய வார்த்தையை பிரசங்கம் பண்ற நீ உண்மையுள்ளவனாய் நிற்கிறாயா? ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமையில பரிசுத்த வேதத்தை எடுத்து பிரசங்கம் செய்கிறாய். ஆண்டவருடைய நாமத்தை பிரசங்கம் செய்கிற நீ எப்பேற்பட்ட சாட்சி உள்ள ஜீவியம் ஜீவிக்கிற? இந்த உலகம் பார்க்காம இருக்கலாம், உன் விசுவாசி பார்க்காம இருக்கலாம், ஆண்டவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். அவர் நியாயம் இருக்கிறவராய் இருக்கிறார். நீ மனம் திரும்ப